கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமேன். இந்த வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் வந்து கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் ரொம்ப தூரத்தில் இருந்து இயேசுடைய பிறப்பை அவர்கள் தெரிந்து கொண்டு பிறந்திருக்கிற அந்த இயேசுவானவரை பார்ப்பதற்காக ரொம்ப தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணி என்ன செய்கிறாங்க, வருகிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்து இப்போ எங்கே வந்து இயேசு பிறந்திருக்கிறாரு, எந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சாஸ்திரிகளுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டுன அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நட்சத்திரமானது அவங்க வந்து சேர்ற வரைக்கும் சுமார் 2 வருடங்கள் போல் அது வழிகாட்டி இருக்கும் என்பதாய் கருத்து கணிப்புகள் வந்து சொல்லுகிறது. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 2 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளையாக அவர் இருந்திருக்கிறார். அதனால் அந்த நட்சத்திரம் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு என்ன செய்து கொண்டே வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வழிகாட்டி கொண்டே வந்திருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இயேசு இருந்த இடம் தெரியாது. ஆமென். அதனால் நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டே வந்து கரெக்டாக இயேசுவிடம் வந்து அந்த சாஸ்திரிகளை சேர்த்ததை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென். அதே போல தான் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் வாசமாய் இருக்கிற பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போய் அவரோடு சேர வேண்டும். இயேசுவோடு போய் நாம் என்ன செய்ய வேண்டும், சேர வேண்டும். அதற்கு நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி என்ன செய்யாது, தெரியாது. அப்போ அணுதினமும் அந்த பரலோகத்துக்கு நாம் போய் சேருகிற வரைக்கும் நம்மை ஒருவர் வழிநடத்த வேண்டும். அதாவது ஒரு நட்சத்திரம் வழிநடத்தணும். அந்த வழிநடத்துகிற நட்சத்திரம் தான் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த லீடிங்கை என் நட்சத்திரம் எப்படி அவங்கள லீட் பண்ணி கரெக்டாக இயேசு இருந்த இடத்திற்கு வந்து சேர்த்ததோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த நட்சத்திரத்தை போல நம்மளை இயேசுவை நோக்கி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த நட்சத்திரம் நம்மளை என்ன பாதையில் நடத்தி கொண்டே போகிறதோ, எப்படி நம்ம வந்துட்டு ஒரு இடம் தெரியாத ஒரு இடத்துக்கு இப்போல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த இடத்த போய் கரெக்டாக ரீச் ஆகுறோமோ, அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் நடக்க வேண்டிய வழியை ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிறார். இந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் வழி காமிச்சிருக்குது. அதே போல் ஒவ்வொரு நாளும் காண்பிக்கும் போது அந்த வழியை நாம் அந்த நடக்க வேண்டிய வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியில் ஆவியானவர் காண்பிக்கிற அந்த வழியில் நாம் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் நாம் இயேசுவிடம் சேர்க்கப்படுவோம். நித்திய மணவாளனாக இயேசு மேகங்கள் நடுவில் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் என்ன செஞ்சிருவார், இயேசு கூட கொண்டு போய் சேர்த்து விடுவார். அதுக்கு தான் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவை நோக்கி நம்மை நடத்துவதற்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானுடைய லீடிங் நம்ம ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆவியானவருடைய வழிநடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் இருக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆவியானவருடைய வழிநடத்தல் எனக்கு இல்லை, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். அந்த ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன செய்யணும்னா நடக்கும்போது அடுத்தடுத்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிப்பார்னா சொல்லி கொடுத்து நடத்த ஆரம்பிப்பார். இதுக்கு வந்து பேஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் சொல்லுகிற சின்ன காரியத்துக்கு நீங்கள் முதல்ல கீழ்ப்படிந்து பாருங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை என்ன செய்ய ஆரம்பிப்பார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வழியில் நடத்த ஆரம்பித்து இயேசுவிடம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உண்டாவதாக. நாங்கள் இயேசுவோடு நித்திய மணவாளனாகிய இயேசுவோடு சேர்க்கப்படுகிற வரைக்கும் ஆண்டவரே இயேசப்பா, அந்த நட்சத்திரமாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.